திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை, முருகா சரணம். அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 12ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 பிப்ரவரி மாதம் 24ஆம் நாள், திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம், சந்திராஷ்டமம் ரோஹிணி, யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் சித்தி, திதி ஏகாதசி, கரணம் கௌலவம். இன்றைய வாரசூலை கிழக்கு. பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் தயிர். இனி இன்றைய ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசியினரே, சகோதரரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். சாஸ்திர சடங்குகளை பற்றிய உங்களுடைய விமர்சனங்களும் வாக்குவாதங்கள் மறைந்து அதை பற்றிய புரிதல்கள் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள். கூட இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் அது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை தரும். தர்ம காரியத்தில் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். பங்காளி வகையில் ஏற்பட்ட வேறுபாடுகள் எல்லாம் மறையும். மனதளவில் புதிய தெளிவுகள் பிறக்கும். மேன்மை நிறைந்த நாள். மொத்தத்தில் இந்த நாட்களில் வேறுபாடுகள் குறையும், தெளிவுகள் பிறக்கும், முன்னேற்றமான நாள். ரிஷபராசி அன்பர்களே, உழைப்பிற்கான பலன் கிடைப்பதில் காலதாமதமாகும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு வேண்டும். வெளி உணர்வுகளை தவிர்க்கவும், உணவுகளில் அதிக காரம், புளிப்பு, உப்பு ஆகியவற்றை சேவிப்பதை தவிர்க்கவும். உடல் ஆரோக்கியத்தில் சிறிய சிறிய பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவத்தினால் சரியாகும். உத்தியோக பணியில் சாதகமற்ற சூழல்கள் அமைவதால் உத்தியோகத்தில் அனைவரிடமும் அனுசரித்து செல்வது நல்லது. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. வாகன பயணத்தில் கவனம் வேண்டும். வாகனத்தை செலுத்துவதற்கு முன் வாகனத்தில் உள்ள ஆவணங்கள் சரியாக இருக்கிறதா, வாகனத்தில் எல்லாவற்றும் சரியாக இருக்கிறதா என்று ஒரு முறைக்கு இருமுறை சரி செய்து பார்த்து கொள்ள வேண்டும். சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் ஏற்படும். ஆகவே அனாவசியமான சிந்தனைகளை தவிர்க்கவும். எதிர்பார்த்த முடிவுகள் உங்களுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்தி தரும். அது நல்லதுதான். மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். சஞ்சலம் நிறைந்த நாள், அதனால் மனதை ஒருமுகப்படுத்தி மகிழ்ச்சியாக இருக்க பாருங்கள். மொத்தத்தில் உங்களுக்கு மனக்கட்டுப்பாடு வேண்டும். மாற்றங்களை ஏற்படுத்தும் நாள். பயணத்தில் கவனம் அதிகம் தேவை. மிதுனராசி அன்பர்களை, திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள். பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு ஆதாயமும் தனவரவும் உண்டாகும். தொழிலில் புதிய பங்குதாரர்களை இணைப்பீர்கள். அதனால் தொழிலில் விரிவாக்கத்தை நீங்கள் திட்டமிடுவீர்கள். உள்ளத்தில் அமைதி ஏற்படும். சிந்தனை திறன் ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளெல்லாம் இன்று உங்களுக்கு சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் உயர்வான சூழல்கள் அமையும். வெற்றி நிறைந்த நாள். மொத்தத்தில் புதியவர்கள் அறிமுகம் கிடைத்து அமைதியாக உயர்வான நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களை, வெளிவட்டார பழக்கங்கள் விரிவடையும் நாள். உங்களுடைய நட்பு வட்டங்கள் வெளியுலகத்திலும் விரிவடையக்கூடிய நாள். மனதில் உற்சாகம் பிறக்கும். நாடி வந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றி அதில் மகிழ்ச்சி காண்பீர்கள். எதிர்பாராத சில வாய்ப்புகள், எதிர்பாராத சில திடீர் யோகத்தை உண்டாக்கி தரும். இதுவரைக்கும் தள்ளிப்போன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு விரைவில் முடியும் காலமாகும். வியாபாரம் சார்ந்த சில பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அந்த பயணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தையும் தனவரவையும் தருவதில் சந்தேகம் இல்லை. உத்தியோகத்தில் புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அந்த பொறுப்புகளை சரிவர நிர்வகித்தால்
உத்தியோகத்தில் உங்கள் செல்வாக்கு எங்கேயோ போகும். ஆகவே பொறுப்புகளை உணர்ந்து செல்வது நல்லாகும். ஆசைகள் மேம்படும் நாள். பொறுப்புகள் கூடினாலே ஆசைகள் மேம்படும் தானே. நல்ல ஆசைகள் தான். ஆசைகளை நிறைவேற்ற முயற்சி எடுங்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு யோகங்கள் அதிகமாக இருப்பதாலும் பொறுப்புகள் அதிகமாக இருப்பதாலும் உற்சாகம் பிறக்கக்கூடிய காலம். சிம்மராசி அன்பர்களே, உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் வழிபாடு உண்டாகும். நிதானமான செயல்களால் நன்மை உண்டாகும். மனதில் கற்பனைகள் அதிகரிக்கும். குடும்ப நண்பர்களிடம் மனம் திறந்து பேசுவீர்கள். உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தையும் தலைவரவையும் பெற்றுத்தரும். அது உங்களுடைய செல்வாக்கையும் உயர்த்தி கொடுக்கும். பணியாளர்கள் உங்களுடன் ஒத்துழைப்பார்கள். வியாபாரத்தை விருத்தி செய்ய நினைப்பீர்கள். இருந்தாலும் சில விரயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாள். மொத்தத்தில் உங்களுடைய கற்பனைகள் அதிகமாகி ஒரு வித்தியாசமான சிந்தனைகளால் ஈடுபாடு உண்டாகும். கன்னிராசி அன்பர்களே, பொது வாழ்வில் உங்கள் செல்வாக்கு கூடும். சகோதரர்கள் ஆதாயமடைவார்கள். நினைத்த சில காரியத்தை நினைத்தபடி முடிப்பீர்கள். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். பிடிவாத போக்கை தளர்த்தி கொண்டால் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். வியாபாரத்தில் பழைய சரக்குகளை விற்று லாபத்தை உண்டாக்குவீர்கள். பணி நிமித்தமான முயற்சிகள் வெற்றிகளை தரும். சுகமான நாள். மொத்தத்தில் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெற்று செல்வாக்கு கூடும் நாள். அதனால் உங்களுக்கு இறை வழிபாடு அதிகமாகும். துலாம் ராசி அன்பர்களை, விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள். உத்தியோக உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லத்தில் சுபகாரியம் நடைபெறும். குறுகிய தூர பயணத்தின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். செலவிற்கேற்ற வரவுகள் இருப்பதால் பிரச்சனை இல்லை. சகோதர வழியில் ஆதாயம் உண்டாகும். வாழ்க்கை துணை உறவினர்களால் அலைச்சல்கள் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நன்மை நிறைந்த நாள். மொத்தத்தில் இந்த வாரம் ஒரு மாற்றமான நாள். அலைச்சல்கள் விரயங்கள் இருந்தாலும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலமாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, எதிர்பாராத வரவுகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சிறு விவாதங்கள் ஏற்படும். ஆனால் அது உடனே விலகிவிடும். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்கள் தொடர்பும் ஏற்படும். அது இன்று இல்லாட்டாலும் என்றாவது ஒரு நாள் உங்களுடைய வியாபாரத்திற்கு அல்லது தொழிலுக்கு அது மிகவும் உதவிகரமாக இருக்கும். சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும். புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள். பேச்சுவன்மை மூலம் லாபத்தை அடைவீர்கள். பொன்பொருள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். அமைதியான நாள். மொத்தத்தில் இந்த வாரம் கவனமான சிந்தனைகளினால் வாதங்கள் நீங்கி ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாள். தனுசு ராசி அன்பர்களே, நீண்ட நாள் எதிர்பார்த்த சில உதவிகள் நீங்கள் எதிர்பாராத அளவில் கிடைக்கும். உணர்வுகளை புரிந்து செயல்பட தொடங்குவீர்கள். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள். முடிவாக சில வேலைகளை செய்து வெற்றி காண்பீர்கள். விற்பனை துறையில் பொறுமையை கையாளவும் வரவு அதிகமாக இருக்கக்கூடிய நாள். மொத்தத்தில் குழப்பங்கள் விலகி பொறுமையை கையாளும் போது உதவிகள் கிடைத்து வெற்றிகளை குவிக்கும் வாரம். மகர ராசி அன்பர்களே, திட்டமிட்ட பணிகளில் அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் பின்னர் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும், வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும், வாகன பயணங்களில் நிதானமும் வேண்டும். திடீர் செலவுகளை கையிருப்புகள் குறையும் என்பதால் செலவுகளை தேவையென்றால் மட்டும் செய்யவும். புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும். புதிய முதலீடுகள் சில சமயங்கள் நஷ்டத்தை உருவாக்கும் என்பதால் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து அல்லது வல்லுநர்களை ஆலோசித்து புதிய முதலீடுகளை செய்வது நல்லது. உயர் அதிகாரிகளிடத்தில் சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். இருந்தாலும் அவருடைய ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். சுபம் நிறைந்த நாள். இன்று விவாதங்கள் நீங்கி நிதானத்துடன் எல்லாரையும் அனுசரித்து சென்றால் மகிழ்ச்சியான நாள். கும்பம், வியாபாரத்தில் லாபம் ஏற்படும். கலைத்துறையினர் திறமைகள் வெளிப்படும். நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும்.
உடன் இருப்பவர்கள் உதவியால் அனுகூலம் ஏற்படும். மனதில் புதிய குறிக்கோள்கள் பிறக்கும். வேளாண் பணியில் இருந்து வந்த இழுபறிகள் மறையும். ஆதரவு நிறைந்த நாள். மொத்தத்தில் இழுபறிகள் மறைந்து குழப்பங்கள் விலகி லாபம் மேம்படக்கூடிய நாள். மீனராசி அன்பர்களே, உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். நண்பர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். கோவிலில் நலப்பணிகளில் உழவார பணிகளில் ஈடுபட்டு உங்களை கர்மத்தை தொலைக்க நீங்கள் என்று ஆர்வம் காட்டுவீர்கள். உடை அலங்காரத்தில் சிறு சிறு மாற்றங்கள் தென்படும். எதிர்பாராத சில செலவுகள் சேமிப்பை குறைக்க வழிவகுக்கும். வேலையாட்களுடன் அனுசரித்து செல்லவும். போட்டிகள் நிறைந்த நாள். ஆகவே எப்பொழுதும் அலர்ட்டாக இருப்பது நல்லது. மொத்தத்தில் மாற்றங்கள் செய்து எல்லோரையும் அனுசரித்து ஆதரவாக இருந்தால் மகிழ்ச்சியான நாள். இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வலி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம். நன்றி, வணக்கம்.